ஆளும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பேசப்படுகின்ற பொருள் என்னவென்றால், பரந்தூர் விமான நிலையத்தை தமிழ்நாடு அரசாங்கம் ரத்து செய்தது சரியா என்ற விஷயத்தை பற்றி கடந்த 24 ஆகஸ்ட் அன்று சட்டமன்றத்திலே 110 விதியின் கீழ் தமிழக அரசால் முதல்வரால் பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்படுகிறது, நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பு நியாயமானதா? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கிறதா? தொழில் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கிறதா? இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வேறு மாநிலத்திற்கு சென்றுவிடும் என்றெல்லாம் எதிர்க்கட்சியினர் தங்களுடைய வாதங்களை வைக்கின்றார். இது நியாயமா? இதிலே உண்மைகள் இருக்கின்றதா என்பதை பற்றித்தான் நாம் இப்பொழுது பேசப்போகிறோம். வள்ளுவர் என்ன சொன்னார்? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு அவர் பின் செல்வர் என்றார். இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் நம்முடைய பொருளாதாரம் விவசாயத்தை முன்னிறுத்தித்தான் மெயினாக இருக்கு. நீங்கள் எவ்வளவு ரூபாய் இருந்தாலும், எவ்வளவு வளங்கள் இருந்தாலும், எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், எவ்வளவு கார்கள் இருந்தாலும், வயிற்றுக்கு உணவில்லை என்றால், விவசாயி நிம்மதியாக இல்லை என்றால் நாம் வாழ முடியுமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நான் படிக்கக்கூடிய காலத்திலே தமிழ்நாட்டிலே அதிகமாக ஏரி உள்ள மாவட்டம் எது என்றால் செங்கல்பட்டு மாவட்டம் என்று நம்முடைய பாடப்புத்தகங்களிலே வரும். அந்த செங்கல்பட்டு மாவட்டம் தான் இன்று காஞ்சிபுரம் மாவட்டமாக இரண்டாக பிரிந்திருக்கிறது. இன்றைக்கும் அதிகமான ஏரிகள், நீர்பிடிப்பு பகுதிகள் உள்ள இடம் காஞ்சிபுரம் மாவட்டம். அதுவும் குறிப்பாக சொன்ன போனால் இவர்கள் இடத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு இடம் 1000 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கம்பன் ஏரி. தொல்லியல் நிபுணர்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு தொன்மையான கம்பன் ஏரி மிகச்சிறந்த ஏரி. அந்த ஏரியினுடைய இடத்தையும் எடுத்துக்கொண்டுதான் இவர்கள் விமான நிலையத்தை அமைக்கப் போகிறோம் என்று அறிவித்தார்கள். நான் கேட்க விரும்புவதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களை, உங்களுடைய அரசாங்கத்திலே 2007 மத்திய அரசால் ஸ்ரீபெரும்புதூரிலே விமான நிலையம் அமைக்க அனுமதி தரப்பட்டது. அதை ஏன் நீங்கள் அன்று அமுல்படுத்தவில்லை? தொழிற்சாலைகள் போய்விடும், தொழில் வளர்ச்சி குன்றிவிடும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அன்று ஏன் அதை அமுல்படுத்தவில்லை? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு ஏன் பரந்தூரிலே இன்று விமான நிலையம் வாபஸ் செய்தவுடன் சட்டமன்றத்தையே கலேபகரம் பண்ணிக்கொண்டு அனைத்து திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்களும் குதிக்கிறார்களே, அதற்கு காரணம் பின்புலம் என்னவென்றால் அவருடைய ஃபைனான்ஸ், தங்கச் சுரங்கம் தான். இந்த பரந்தூர் விமான நிலையத்தை சுற்றி எஸ்குயர் நிறைய இடங்களை வாங்கி போட்டு அதிலே லாபம் காண்பதற்கான ஆயத்தத்திலே அவர்கள் 90% ரெடியாகிவிட்டார்கள். இதே போன்றுதான் கோயம்புத்தூரிலே பஸ் நிலையம் புதியதாக உருவாகுகிறது என்ற உடனே அதை சுற்றியெல்லாம் எஸ்குயர் இடங்களை வாங்கி அவர்களுடைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்கிறார்கள். அதை நான் தவறு என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர்களுடைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யட்டும், சம்பாதிக்கட்டும், அதெல்லாம் தவறில்லை. ஆனால் விவசாயிகளுக்கு தீங்கிழைத்து விட்டு, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிவிட்டு, விவசாயத்தை நசுக்கிவிட்டு ஒரு விமானம் நிலையம் தேவையா என்பதுதான் நம்முடைய கேள்வி. 90% பணிகள் முடிந்துவிட்டன. இப்பொழுது இந்த அரசாங்கம் இதை வாபஸ் வாங்குகிறதே நியாயமா என்று குறிக்கிறார்கள். இதுவே முழு பொய். ஏனென்றால் மொத்தம் இந்த விமான நிலையத்திற்காக வரையறுக்கப்பட்ட இடங்கள் 5846 ஏக்கர்ஸ். அதிலே இவர்கள் கையகப்படுத்தியது 1802 ஏக்கர் மட்டும்தான், 48% தான். 5846 எப்படி 1848% என்று கேட்க வேண்டாம். ஏனென்றால் 5846 ஏக்கர்ல பட்டா உடையது 3774 ஏக்கர் மட்டும்தான். மீதி எல்லாம் பட்டா இல்லாமல் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்கள். 90% வேலை நடக்கவில்லை. 90% இடத்தை எடுக்கவில்லை என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. இவர்கள் எடுத்த இடத்திலே பல இடங்களில் பார்த்தால், இவர்கள் குறியிட்ட இடத்திலே 3 போகம் விளையக்கூடியது, தஞ்சாவூருக்கு அடுத்தது 3 போகம் விளையக்கூடிய இடம் இந்த இடம்தான். 3 போகம் விளையக்கூடியவையே 2681 ஏக்கர். இவ்வளவு பெரிய விவசாயத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை எடுத்து விமான நிலையம் கட்ட வேண்டும் என்ற அவசியம் என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி.
இரண்டாவதாக மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். கிராமத்தைச் சார்ந்த மக்கள் தினமும் இரவு நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட நாட்களாக தினமும் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். விமான நிலையம் இங்கு அமைவதை விரும்பவில்லை. அரசாங்கம் அமைத்த பின்னர் விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுக்கவில்லை. ஜனவரி 2025ஆம் ஆண்டே அவர் போராடக்கூடிய மக்களை களத்திலே சந்தித்து அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார். அதே போன்று அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் பரந்தூர் விமான நிலையம் கட்டப்படாது என்று வாக்குறுதி அளித்தார். இதையெல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டு தானே அவருக்கு வாக்களித்தார்கள். ஆகையினால் அவர் மனதில் என்ன நினைத்தாரோ, அவர் மக்களுக்கு என்ன சொன்னாரோ, அதைத்தானே இன்று நிறைவேற்றி இருக்கிறார். இதிலே என்ன தவறு இருக்கிறது? அந்த எதிர்க்கட்சி முன்னாள் அமைச்சர் சொல்கிறார், 3 மடங்கு 300% தொகையை கொடுத்துத்தான் நாங்கள் அந்த இடத்தை எடுத்திருக்கிறோம் என்று. இல்லை, 3000 மடங்கு கூட கொடுக்கலாம். ஆனால் போன விவசாயம் திரும்ப வருமா? 3 போகம் விளையக்கூடிய இடங்களை நீங்கள் வேற எங்கு கண்டுபிடிப்பீர்கள்? 2வது இந்த 300% என்றது கூட யாரால் கொடுக்கப்பட்டது? முன்னாள் பாரத பிரதமர், காங்கிரஸ் பிரதமர், பேரறிஞர், பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு இடத்தை அரசாங்கம் எடுத்தால் கைட்லைன் வேல்யூ போல 3 மடங்கு, அதாவது 300% தொகையை அரசு தர வேண்டும் என்று நிர்ணயித்தார். மத்திய மந்திரி சபையிலேயே அந்த மசோதாவை பற்றி பேசும்பொழுது கூட சில அமைச்சர்கள் தங்களுடைய ரிசர்வேஷனை, தங்களுடைய தயக்கத்தை காட்டினார்கள். இது சரி வராது. நிலம் ₹1 என்றால் நாம் ஏன் ₹3 கொடுத்து இந்திய அரசாங்க பணத்தை, கஜானாவை நாம் காலி செய்ய வேண்டும் என்று அன்னைக்கு சில அமைச்சர்கள் சொன்னார்கள். அதில் தமிழக அமைச்சரும் ஒருவர். ஆனால் மன்மோகன் சிங் என்ன சொன்னார்? ஒரு இடத்திலே இருந்து இன்னொருவர் நிலம் பெயர்கிறார் என்றால் அவருக்கு பல சங்கடங்கள் உண்டு. அப்படி போகும் பொழுது அவருக்கு அதிக தொகையை கொடுத்தா தான் இன்னொரு இடத்துல போய் செட்டில் ஆக முடியும். ஒரு பாயிண்ட். 2வது கைட்லைன் வேல்யூ என்பது நம் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் மார்க்கெட் வேல்யூ அதை விட அதிகமா இருக்கும். 5 லட்சம் ஒரு ஏக்கர் என்றால் மார்க்கெட்ல 10 லட்சம் 12 லட்சம் கூட விற்பனையாகும். ஆகையினால் நாம் நிலம் ஆர்ஜிதம் செய்யும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அந்த நில உடைமையாளர்களோ அந்த வீட்டு உரிமையாளர்களோ பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் 300% கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை 2013 பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்தார். அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் 300% அதை கொடுத்தீர்கள். இப்பொழுது அந்த இடங்களை அரசு எடுத்த 48% இடங்களை என்ன செய்ய போகிறது அரசாங்கம் என்றால், அங்கே தொழிற்சாலைகள் வரப்போகிறது. தொழிற்சாலைகளுக்கு கொடுக்க போகிறோம் என்றார். அப்பொழுது சிறு குறு தொழிற்சாலைகள் வந்தால் நம் ஆட்கள் தானே முதலாளிகளாக, முதலீட்டாளர்களாக வரப்போகிறார்கள். நம்முடைய சகோதரர்கள், இளைஞர்கள் தானே அங்கே வேலை வாய்ப்பை பெறப் போகிறார்கள். விமானத்திலே வரக்கூடியவர்கள் கார்ப்பரேட்டுகள் தான் அதிகம். ஆனால் சாதாரண சிறு குறு நடுத்தர தொழில் முதலீட்டாளர்கள் பங்கு பெறும் வகையில், அவர்கள் பயன் பெறும் வகையில், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் எடுக்கப்பட்ட இடங்களை நான் பயன்படுத்துகிறேன் என்றார். எடுக்கப்பட்ட இடங்களை மீண்டும் விவசாயிகளுக்கு கொடுப்பதிலே டெக்னிக்கலாக பல பிரச்சனைகள் இருக்கிறது. பணம் வாங்கியவர்கள் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை, ஒருத்தர் வாங்கிக்குவார், ஒருத்தர் வாங்க மாட்டார். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால தொழிற்சாலைகளை உருவாக்குகிறேன் என்றுதான் தமிழக முதல்வர் அறிவித்திருக்கார். இது வரவேற்கக்கூடிய விஷயம். லட்சக்கணக்கில் இளைஞர்களுக்கு இதனாலும் வேலை கிடைக்க போகிறது. விமான நிலையம் யாருக்கு? பெரிய ஆட்களுக்குத்தான், வசதி படைத்தவர்களுக்குத்தான். இன்னொரு இடத்திலே விமான நிலையத்தை நாம் அமைச்சிடலாம். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் இன்னும் வர்றவங்க விமானத்தில் வரக்கூடியவங்க அந்த 100 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் கார்ல வர்றது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் கிடையாது. அவர்களுக்கு அந்த தொகை சாதாரண தொகை தான். அடிப்படை தேவைகள் டிரான்ஸ்போர்ட் ஒரு தொழில் டெவலப் ஆகிறதுக்கு, ஒரு அரசாங்கம் டெவலப் ஆகிறது, ஒரு நாடு டெவலப் ஆகிறது கண்டிப்பாக தேவை. அதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த எஸ்இசட் ஜோன், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு, இந்த எல்லாமே வந்தது யாரால? காங்கிரஸுடைய அரசாங்கத்தால். தொழிற்சாலை புரட்சியை உருவாக்கியது காங்கிரஸ் அரசாங்கத்தால். எஸ்இசட் போன்ற தொழில் நிறுவனங்களுக்கு கன்செஷனை கொடுத்து, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியை கொடுத்து, இன்சென்டிவ் கொடுத்து தொழில்களை எல்லாம் உருவாக்குறது இந்திரா காந்தியுடைய திட்டங்கள் தான். அதனால காங்கிரஸ் கட்சி தொழிற்சாலை வளர்வதற்கு இடைஞ்சலாக இல்லை. விமான நிலையம் அந்த இடத்திலே சரியில்லை என்றுதான் நாம் சொல்கிறோம். விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது. வயிற்றுக்கு சோறு இல்லைன்னா நம்ம என்ன மிஷினை சாப்பிட முடியுமா? இல்லை பேப்பரை சாப்பிட முடியுமா? இவர்கள் உருவாக்கக்கூடிய மற்ற விஷயங்களை சாப்பிட முடியுமா? விவசாயம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. விவசாயம் செய்து நமக்கு சாப்பாடு போடலன்னா மனிதன் எப்படி வாழ முடியும்? அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் தான் அரசாங்கம் இதை கேன்சல் பண்ணி மீதி எடுக்கிறதெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், விவசாயிகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு நல்ல வரவேற்கத்தக்க முடிவினை இந்த அரசாங்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இது விவசாயிகளுக்கான அரசாங்கம், விவசாயிகளுடைய நலன் கருதும் அரசாங்கம். திருவண்ணாமலையிலே போராடிய விவசாயிகளை எல்லாம் குண்டர் சட்டம் போட்டு
சிறையில் தள்ளிய அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இதையெல்லாம் நாங்கள் விமர்சிக்க கூடாது என்று சொல்லும் பொழுது, நீங்கள் எங்களை சொல்ல வைக்கிறீர்கள். விவசாயிகளுடைய எதிரிதான் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக, திராவிட எங்களுடைய அரசு என்ற குற்றச்சாட்டைத்தான் நாங்கள் வலிமையாக வைக்கிறோம். விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர, தொழில் அதிபர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய காசை அவருடைய காசால் பிழைப்பு நடத்த வேண்டிய அவசியம் இந்த அரசாங்கத்திற்கு இல்லை. இந்த அரசாங்கம் ஒரு நல்ல செயலைத்தான் செய்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஒருவர் சொல்கிறார், நாங்கள் எல்லா அனுமதியும் வாங்கிவிட்டோம் என்று. ஆம், விமான போக்குவரத்து துறையிலே அனுமதி வாங்கியிருக்கிறீர்கள். டிஜிஏல அனுமதி வாங்கியிருக்கிறீர்கள். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சுற்றுச்சூழலே அனுமதி வாங்கினீர்களா? இல்லை. பொய் சொல்கிறீர்கள். இப்பொழுது அரசாங்கம் கண்டுபிடித்து விட்டது. சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இந்த விமான நிலையம் கட்டுவதற்கு இவர்கள் எத்தனிக்கிறார்கள். நாளைக்கே ஒருத்தர் கிரீன் ட்ரிபியூனல்ல போயி சுற்றுச்சூழல் இல்லாமல் விமான நிலையம் கட்டுவது தவறு என்று வழக்கு மன்றத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 2வது, அந்த ஏர்போர்ட் வந்தால் மக்களுக்கு பெருத்த கஷ்டம்தான். மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய இடத்திலே, தரிசு நிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திலே, விவசாய பயன்பாட்டு இல்லாத இடங்களிலே நீங்கள் விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டுமே தவிர, மக்களுடைய வாழ்வாதாரத்துடைய அடித்தட்டை நொறுக்குகின்ற வகையிலே விமான நிலையம் வரக்கூடாது என்று தமிழக முதல்வர்கள் முடிவெடுத்தார். சரியான முடிவு, மக்கள் பாராட்டும் முடிவு. அவர் முடிவு எடுத்த உடனே தலைமைச் செயலகத்துக்கு விவசாய சங்க பிரதிநிதிகள் நன்றி தெரிவிக்கிறார்கள். அந்த கிராமத்திலே 1300 நாட்களுக்கு மேல் என்று நினைக்கிறேன் போராட்டம் நடத்தியவர்கள் போராட்டத்தை வாபஸ் செய்துவிட்டு இனிப்பு வழங்கி அம்பேத்கர் சிலைக்கு முன்னால் தங்களுடைய ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார்கள். விவசாயினுடைய முகத்திலே இருக்கக்கூடிய மலர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பரந்தூர் விமான நிலையம் வாபஸ் பெறப்பட்டது 100% விவசாயிகளுக்காக செய்யப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நடவடிக்கை. ஏனென்றால் விவசாயம் முன்னேற வேண்டும் என்று காமராஜர் அவர்களும் பக்தவச்சலம் அவர்களும் அன்றைய அரசாங்கத்திலே மிகச்சிறப்பான திட்டங்களை, நீரேற்று திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னர் விவசாயிகளுக்கான அரசாங்கம் என்று சொன்ன போனால் இந்த அரசாங்கம்தான் விவசாயிகளுடைய ஆதரவு அரசாங்கம். விவசாயிகளுக்காக எடுக்கப்பட்ட இந்த நல்ல முடிவினை நாமெல்லாம் கண்டிப்பாக வரவேற்க வேண்டும்.